மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் கடலப்பருப்பு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம், கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. விசில் போடக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. கீரை வேகணும். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, இடித்த பூண்டு, சோம்புத்தூள் நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி சமையல் செய்கிறதுன்னு பார்க்க முடியும். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி இருக்கும்.